இன்று சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையை ஆரம்பித்து வைத்த சிஎம் விஜய். இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினால பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள், இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினால தமிழ்நாட்டுல நடக்கிற முழுமையான குற்றங்களை தடுத்திட முடியுமா, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிஎம் விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சில நலத்திட்டங்களை அறிவிச்சாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. சிஎம் விஜய் சிஎம் ஆனதுக்கு பிறகு முதலா பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை அதிகபூர்வமாக தொடங்கி வச்சாங்க. கரெக்டா இந்த நிகழ்ச்சி எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்துல வச்சுதான் இன்னைக்கு இந்த விழா நடந்துச்சு. பெண்கள் பாதுகாப்புக்கு புதிய அத்தியாயத்தை இன்னைக்கு அங்க வச்சு தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைனா என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்காக முழுக்க பெண் காவலர்கள் தான் இருப்பாங்க. இந்த சிங்கப்பெண் படையினர்களால முக்கிய வேலை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகமா கூடுற இடங்கள்லாம் இருக்குதுல்ல, குறிப்பா பஸ் ஸ்டாண்டு, பூங்கா, பள்ளி, கல்லூரி, மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன், கோவில், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இந்த இடங்கள்ல நிறைய தப்புகள் நடக்குது. அதாவது செயின் பறிப்பு, கேலி, கிண்டல், பாலியல் துன்புறுத்தல், சீண்டல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. சரியா? இது எல்லாத்தையுமே தட்டி கேட்கறது, இவங்க இந்த பெண்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையர்களை நியமிச்சிருக்காங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகமாக கூடுற இடங்கள்ல 24 hours, சரியா, இவங்க அவங்கள கண்காணிக்கிறதுக்காகவே இவங்கள ரெடி பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகலாம். ஏன்னா தப்புகள் இனிமேலும் நடக்கக்கூடாது, பெண்கள் கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இது எப்படி ஷிஃப்ட் வாரியண்டா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்ல மொத்தம் காலையில, மாலையில, நைட்டு 8 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. அப்போ ஒவ்வொருத்தங்களும் 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா 24 மணி நேரம் பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு உண்டு. சில இடங்கள்ல கண்டிப்பா தப்புகள் நடக்கலாம். சரியா? அப்போ அந்த இடங்கள்லயும் தப்புகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா, சிங்கப்பெண் அதிரடி படையினர்கள்ட்ட போய் சொல்லலாம். அதாவது, அக்கா இந்த இடங்கள்லாம் தப்பு நடக்குது, நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். கண்டிப்பா சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல பார்த்து என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எல்லா ஆக்ஷனும் எடுப்பாங்க. சரி, அது மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய இடங்கள்ல நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்குது. சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலியல் துன்புறுத்தலோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுனாலே ஆண் காவலர்கள்ட்ட சொல்றதுக்கு பயப்படுவாங்க, இல்லைன்னா கூச்சப்படுவாங்க. இவங்கள்ட்டலாம் சொன்ன ஆக்ஷன் எடுப்பாங்களா, எப்படி சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. ஏனி பெண்கள் யாருமே பயப்படக்கூடாது, தைரியமா துணிஞ்சு சொல்றதுக்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை சிஎம் விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. அதனால பெண்களுக்கு கண்டிப்பா ஏதாவது தப்பு தவறு நடக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏதாவது பின்தொடர்ந்துட்டு யாராவது வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமா துணிஞ்சு நின்று இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த படையினர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சிஎம் விஜய் அவர்கள். இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் இந்த விழாலேயே முக்கியமா பெண்களுக்கு பெஸ்டான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் மூலம் ரோந்து. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு பாதுகாப்புக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இதனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒருத்தங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க, அந்த அங்கே நிறைய பசங்க இருக்கிறாங்க, அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, கேலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஆனால் மேலே ட்ரோன் பறந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் வச்சு எங்கெங்க தப்புகள் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்பப்போ ஒவ்வொரு ஏரியாக்கள்ல தப்பு நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரோன் மூலமா அவங்க லைவ்ல வாட்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி தப்பு பண்றவங்களும் இனி தப்பு பண்ணக்கூடாது. நம்மள எப்பவுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையினர்கள். இதனால நம்ம வந்து மாட்டிக்கிடுவோம். அதனால இனிமேல் எந்த ஒரு தப்பு பண்ணிறக்கூடாது. இனி இந்த இடத்துல வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நடக்கிற அளவுக்கு மொத்தமாவே மாற்றம் வரும். கண்டிப்பா இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு வரும். பெண்கள் தைரியமா ரோட்ல நடக்கலாம், பஸ்ல இருக்கலாம், பஸ் ஸ்டாப்ல நிக்கலாம், அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போலாம், மார்க்கெட்டுக்கு போலாம், கோயிலுக்கு போலாம். கண்டிப்பா எல்லா இடத்துக்குமே இந்த ட்ரோன் பயன்படுத்துறதுனால பெண்கள் தைரியமா நிமிர்ந்து நம்மள பாதுகாக்கிறதுக்காக இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையினர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி தைரியமா போலாம். அதனால இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாட்டு இந்த ட்ரோன் ரோந்து கொண்டு வந்தது ரொம்பவே பெண்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ உள்ள காலகட்டத்துல பெண்கள் வந்து இரவு நேரங்கள்ல வேலைக்கு போறாங்க அப்படின்னாலுமே பயந்து பயந்து ஒவ்வொரு டைம்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு போறாங்க. சரியா? ஆனா இனி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினால கண்டிப்பா பெண்கள் வந்து இரவு நேரங்கள்ல தைரியமா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். முக்கியமா இது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஊழியர்கள், அதாவது ஐடிக்கு போகிற பெண்கள் வந்து அதிகமா இரவு நேரங்கள்ல வேலைக்கு போறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம பல கம்பெனிகள் வந்து சொல்லலாம். நிறைய கம்பெனிகள் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அங்க உள்ள பெண்கள் கண்டிப்பா ஷிஃப்ட் வாரியண்டா நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போவாங்க. ஆனா இப்போ சிஎம் விஜய் அவர்கள் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர்கள 3 ஷிஃப்ட்டா பிரிச்சு குடுத்ததுனால, அதாவது 8 மணி நேரம், 8 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி 24 ஹவர்ஸ் பெண்களுக்கு இவங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்ததுனால, இனி பெண்கள் வந்து நைட்டு ஷிஃப்ட்டோ, பகல் ஷிஃப்ட்டோ தைரியமா பாதுகாப்போட என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போலாம். கண்டிப்பா இனி இரவு நேரங்கள்ல பெண்களுக்கு கண்டிப்பா அதிகமா பாதுகாப்பு இருக்க தான் செய்யும். இனி யாரும் வந்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஏதாவது இடத்துல அசம்பாவிதம் மாதிரி, ஏதாவது தப்பு நடக்கிறது மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சி சிங்கப்பெண் சிறப்பு படையினர்கிட்ட சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணலாம். இந்த படைய எப்படி அமைச்சிருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும். எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமா 36 பேர் கொண்ட படைய வந்து உருவாக்கியிருக்காங்க. இதற்கு ஐஜிபி கே. பாவனீஸ்வரி தலைமை வகிக்கிறாங்க. இதில் எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்டோர் வந்து இதுல இடம்பெற்றிருக்காங்க. சரியா? 2ஆம் கட்டமாட்டு 2500 பேர் புதிய பதவிகள் வந்து உருவாக்குறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. புதிய யூனிஃபார்ம், நவீன வாகனங்கள், மேம்பட்ட உபகரணங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு வழங்கப்படும். சிறப்பு பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா சிங்கப்பெண்களுக்காக அந்த படையினருக்காக புதிய புதிய வாகனங்கள், அதாவது பைக் கொடுக்கலாம், கார் கொடுக்கலாம், அப்புறம் நவீன உபகரணங்கள், அவங்களுக்கு தற்காப்புக்காக கன் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய கொடுக்கப்படும். சரியா? அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் சிறப்பு காவல் படையினர்களுக்கு அதிகமாக பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, ஓகே. சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, நாங்க எப்படி அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். இப்போ நீங்க சிங்கப்பெண் அதிரடி படையினர்கள்ட்ட பேசணும் அப்படின்னா நீங்க 1091 அந்த நம்பருக்கு அடிச்சீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க பேசலாம், உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 100க்கு அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நீங்க பேசலாம். இல்ல குழந்தைகளை பத்தி ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1098 அந்த நம்பருக்கு நீங்க அடிச்சீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் சொல்லலாம். கண்டிப்பா பெண்கள் நீங்க வந்து இப்போ சிங்கப்பெண் அதிரடி படையினர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு இருக்குதுனாலே கண்டிப்பா யோசிக்காம 1091 அந்த நம்பருக்கு அடிங்க. கண்டிப்பா என்ன பிரச்சனைகள் கேட்டு அதிரடியாட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை வந்து தீர்த்து வைப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த திட்டம் எப்படி இருக்குது, உங்க ஊர்ல இப்படி ஒரு படை தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.